ஹாய் ரீடர்ஸ் ஜெயபிரகாஷ் வெல்கம் டு புக்மேன் தமிழ். இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு சென்னையில் இருக்க அண்ணா நகரில் நடக்கிற கிலோ புக் ஃபேர் அட்டன் பண்ணியிருந்தேன். அதை பற்றி ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஆக்சுவலாக அந்த புக் ஃபேருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இது ஒரு ஷார்ட்ஸாக மட்டும் போட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த இடத்துக்கு புக்ஸ் வாங்க போகிறவங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்க ப்ரீ பிளான்டாக போயிட்டு கரெக்டாக அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கூட எடுத்துகிட்டு வரலாம். அப்படிதான் இந்த வீடியோ. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்ஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிலோ டைப்ஸ்ல புக்ஸ் வாங்கலாம். லைக் நீங்க ஒரு 10 புக் எடுத்தீங்கன்னா அதுக்கான எடைக்கான பிரைஸ் மட்டும் கொடுக்கலாம். இதை 3 பிரிக்கிறாங்க. 3 kg ஒரு செட், 5 kg ஒரு செட், 10 kg ஒரு செட் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ற பாத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க புக்ஸை வாங்கலாம். 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிரச்சனை தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அன்ஆர்கனைஸ்டான ஒரு பிளேஸ். அன்ஆர்கனைஸ்ட் என்ன சொல்றேன்னா, அங்க இருக்க ஃபெசிலிட்டி சொல்லல, புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் சொல்றேன். ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல 2-3 புக் ஃபேர் அட்டன் பண்ணிருக்கேன். அதுல ஒண்ணு என்னன்னா, புக்ஸ் பை வெயிட்னு சொல்லி சென்னையில ஒரு 1.5 மணி நடந்திருக்கு. அந்த புக் ஃபேரும் சரி, ரீசெண்டா அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு சென்னையில. இந்த லாக் இன் த பாக்ஸ், ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு புக்ஸ் அடிச்சு க்ளோஸ் பண்றோமோ அந்த புக்ஸை நம்ம எடுத்துக்கலாம்னு ஒரு கான்செப்ட் போச்சு. யூஸ்ட் புக்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லி அதையும் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அங்க எல்லா இடத்துலயுமே எந்தெந்த புக்ஸ் எங்கெங்க இருக்குன்னு ஒரு அட்டை வச்சிருப்பாங்க. லைக் ஃபிக்ஷன் இருக்கு, இங்க நான் ஃபிக்ஷன் இருக்கு, இங்க வந்து ஃபிக்ஷன் வைக்கல த்ரில்லர் இருக்கு, ஹாரர் இருக்கு, இங்க வந்து கிரைம் ஸ்டோரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம லீட் பண்ணி போறதுக்காக ஒரு பர்டிகுலர் செக்ஷன் கைட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய ஹால்ல 2 செக்ஷன் தான். சில்ட்ரன்ஸ் புக்கும் சரி அண்ட் ஜென்ரலான ஒரு செக்ஷன்ல வந்து எல்லா ஃபிக்ஷன் புக்ஸ், நான் ஃபிக்ஷன் புக்ஸ், இந்த ஆட்டோபயோகிராபிக்ஸ், த்ரில்லர்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே மொத்தமா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. நம்மளால கரெக்டா கைட் பண்ணி போக முடியாதனால ரேண்டமா எடுத்து எடுத்து பார்த்து ஓகே த்ரில்லரா இருக்குமோ, இது ரொமான்ஸா இருக்கும், நாமளா முடிவு பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. பிகாஸ் நம்ம த்ரில்லர் ஒருத்தர் ஜானர் பிடிச்சி வராங்கன்னா டேரக்டா அங்க போற மாதிரி ஒரு வழி அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. 2வது விஷயம் ஃபிளெக்சிபிலிட்டி. புக்ஸ் வாங்குறதுல நமக்கு ஃபிளெக்சிபிளா இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நான் புக்ஸ் பை வெயிட்னு சொல்லி ஒரு புக் ஃபேர் அட்டெண்ட் பண்ணி சொன்னேன்ல. அங்க என்ன கான்செப்ட்னா, நம்ம மினிமம் 1 kg இல்ல 1/2 kg கூட புக்ஸ் வாங்கலாம். அந்த புக் அந்த வெயிட்க்கான காசை மட்டும் கொடுத்தா நம்ம போதும். பட் இங்க என்னன்னா நம்ம மினிமம் 3 kg புக்ஸை வாங்குற மாதிரி இருக்கு. 3 kg புக்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 1500 ஆச்சு கொடுக்க வேண்டியதா நமக்கு இருக்கு. சோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. லைக் சில பேர் ஒரு புக் தான் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். சில பேர் 2 புக் போதுன்னு இருக்கும். அதோட எடையை மட்டும் கொடுத்தா வாங்கிட்டு போலான்ற மாதிரி ஆப்ஷன் இங்க இல்லாததுனால பல பேர் புக்ஸ் வாங்க வந்தும் பார்த்துட்டு எடுத்து 1500 செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறது பல வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து சரி ஓகே அந்த 1 kgக்கு நம்மளால வாங்க முடியுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நேர்ல போய் வாங்கிக்கணும்னு தான் போனேன். பட் அட் லாஸ்ட் மினிமம் 3 kg வாங்கணும். அதுவும் மினிமம் 3 kg 1500 கிட்ட வருது. ஆல்மோஸ்ட் 1500 கிட்ட வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு தெரிஞ்சனால நான் வாங்காமலே அங்க இருந்து வந்துட்டேன். இது 2வது விஷயம் எனக்கு ரொம்ப நாட் ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. 3வது விஷயம் என்னன்னா, அந்த புக்ஸோட வெயிட்ல தான் பிரச்சனை. ஆக்சுவலா இங்க இருக்க புக்ஸ் ஒன்னு வந்து பேப்பர் புக், இன்னொன்னு வந்து ஹார்ட் கவர்னு சொல்லுவோம். இந்த பேப்பர் புக் எப்படி இருக்கும்னா, திஸ் இஸ் பேப்பர் பேக். லைக் ஒரு ஜென்ரலா ஒரு நார்மல் அட்டை மாதிரி தான் இருக்கும் இந்த புக் எல்லாமே. திஸ் இஸ் பேப்பர் பேக். அண்ட் ஹார்ட் கவர் எதை சொல்லலாம்னா, இந்த புக்க பாருங்க. இது ஒரு ஹார்ட் கவர். லைக் பைண்டிங் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு பிரீமியம் குவாலிட்டில இருக்கும். இது ஒரு ஹார்ட் கவர். சோ இந்த ஹார்ட் கவர் போடும்போது 2-3 புக்க வச்சாலே நமக்கு அந்த அந்த கேஜி ரீச் ஆன உடனே ஒரு 3-4 புக்ஸுக்கே 1500 ரூபீஸ் பே பண்ணணுமான்ற போது லைக் எனக்கு அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. பிகாஸ் நான் வந்து புக்ஸ் ஹார்ட் கவர் பேப்பர் பேக்னு பாக்குறத விட அதுல கண்டென்ட் பார்த்து வாங்குறவன். எனக்கு கண்டென்ட் இஸ் எனஃப். புக் ரீடபிளா இருந்தா போதும், ஒரு சிம்பிளா இருந்தா போதும், நான் அந்த புக்ஸை இன்னொரு விஷயம் ஃபிளெக்சிபிலிட்டி, பையிங் ஃபிளெக்சிபிலிட்டி. நான் 1 kg போனாலும் எனக்கு வாங்கிட்டு வரலான்ற எனக்கு இந்த ஆப்ஷன் இல்லாத காரணத்தினால இந்த 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா தோணுச்சு. இஃப் இது எல்லாமே உங்களுக்கு ஓகே, உங்களோட மினிமம் காஸ்டே 1500 ரூபீஸ் புக் வாங்குறது அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகலாம். அண்ட் நான் உங்க கூட இந்த வீடியோல ஆட் பண்ணவும் செய்யறேன். நான் ஒரு 4 ஃபேமஸான ஒரு 4 to 5 ஃபேமஸான ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் புக்கை சூஸ் பண்ணி அதை எடை போட்டு பார்த்தேன். அது ஆல்மோஸ்ட் 3 kg வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது 3 kgனா 1500 கிட்ட ஆல்மோஸ்ட். அப்போ ஆக்சுவலா புது புக்கா வாங்கும்போது கண்டிப்பா இன்னும் காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் என்ன மாதிரி ஆட்களுக்கு கண்டென்ட் மட்டுமே போதும், புக் ஓரளவுக்கு ரீடபிளா இருந்த போதும்னு யோசிக்கிற ஆட்களுக்கு இது ரொம்பவே காஸ்ட்லியஸ்டா தெரியும். புதுசா பிகினர்ஸ் ஒருத்தவங்க வந்து புக்ஸ் வாங்கணும்னு நினைச்சு இது வந்து கேஜி பேஸ் பண்ணி தான் புக்கோட பிரைஸ் இப்போ நிறைய வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஏமாற்றமா இருக்கும். அண்ட் இதுல யார் யாரெல்லாம் இந்த புக் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு, அதாவது புக் ஃபேருக்கு போகலாம்னு நான் சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் கவர் ரொம்ப விரும்புறவங்க.
பேப்பர் பேக் இல்லாம ஹார்ட் கவர் புக்ஸை ரொம்ப விரும்பி வாங்குற பல பேர் இந்த புக் கம்யூனிட்டில இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த புக் ஷாப் ரொம்ப நல்லா இருக்கும். 2வது மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்டிங் புக்ஸ் இங்க கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த மீன்ஸ் ஒரு 50% ட்ரெண்டிங் புக்ஸ் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப் ட்ரெண்ட் ஆகுதுன்னா, அந்த புக்ஸ் இங்க கிடைக்கிற மாதிரி தான் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பட் அது செகண்ட் ஹேண்ட் புக்ஸா இருக்கே தவிர, பட் ஸ்டில் அது ஒரு ஹார்ட் கவரா இருக்கும்போது, நீங்க எதிர்பார்க்குற குவாலிட்டில இருக்கும்பொழுது, அது நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். அண்ட் 3வது விஷயம், இன்னும் சில ட்ரெண்டிங் புக்ஸ் லைக் அட்டாமிக் ஹேபிட்ஸ், த சீக்ரெட், சைக்காலஜி ஆஃப் மணி, ரிச் டாட் புக்ஸ் எல்லாம், ரிச் டாட் புவர் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் டைரக்டா இந்த மாதிரி அடுக்கி வைக்காம, அது ஒரு தனி செக்ஷன் போட்டு அந்த இடத்துல அடுக்கி வச்சு, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் புக்ஸ வாங்குறவங்களுக்கு மட்டும் 4 புக்ஸ் ₹1000 லைக் நீங்க ரிச் டாட் புவர் வாங்குறீங்க, சைக்காலஜி ஆஃப் மணி வாங்குறீங்க, அண்ட் இன்னும் 2 ஃபேமஸான புக்ஸ் அவங்க செல்ஃப்ல வச்சிருக்காங்க அந்த கேட்டகரியில. அந்த புக்ஸ் வாங்குனீங்கன்னா, அந்த 4 புக்ஸோட பிரைஸ் ₹1000. அப்போ ஒரு புக்கோட பிரைஸ் ₹250 சொல்லி அந்த இம்பார்ட்டன்ட் புக்ஸோட தனியா வச்சு அதுக்கு ஒரு தனி பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்துகிட்டு இருக்கு. நெறைய புக்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, புக்ஸ் ஆர் தேர் அண்ட் சம் கலெக்ஷன்ஸ் ஆர் தேர். மத்தபடி இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ணது யூஸ்ட் புக்ஸ் ஃபேக்டரியும் சரி, புக்ஸ் பை வெயிட்டும் சரி, இந்த அளவுக்கு கலெக்ஷன் இல்ல. சொல்லிக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்ல. பட் அங்க வந்து ஆ பேர் தெரியாத புக்ஸ் இருக்கும். பட் நெறைய புக்ஸ் இருக்கும். நாம வந்து நெறைய புக்ஸ்க்கு இன்ட்ரோவும், இந்த பேர் தெரிஞ்ச புக்ஸ் இருக்கு. பட் அத வெயிட் போட்டு வாங்கணும்னு நிலைக்கு போகும்போது, அதோட காஸ்ட் கூட்டிருது. அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தட்ஸ் இட். அததான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல எது ஓகே படுது, இது ஓகே படல நீங்க பிரிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போய் புக்ஸ் வாங்கலாமா, வேங்கலாமான்ட்டு நீங்க முடிவு பண்ணி போயிட்டு வாங்க. ஆக்சுவலா நான் அக்டோபர் 31 ஸ்டார்ட் ஆச்சு. நவம்பர் 5 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்குள்ள விசிட் பண்ண நெனச்சா விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.